ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஜேஇ மெயின் 2025 செஷன் 1க்கான ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஜேஇ மெயின் 2025 செஷன் 1 பேப்பர் 1 பிடெக் ரிகார்டிங். ஸோ செஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,11,554 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாம் எழுதினவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12,58,136 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 53,408 கேண்டிடேட்ஸ் ஆப்சிடிஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஓவரால் ரிசல்ட்டில் 14 கேண்டிடேட்ஸ் காட் 100%. ஸோ இந்த ஜேஇ மெயின் 2025 செஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் 14 கேண்டிடேட்ஸ் காட் 100%. அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸில் 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலு, 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் 100% வாங்கியிருக்காங்கன்னா பாருங்கள். ராஜஸ்தானில் 5 ஸ்டூடெண்ட்ஸு, டெல்லி என்சிடியில் 2 ஸ்டூடெண்ட்ஸு, குஜராத்தில் 1 ஸ்டூடெண்ட்டு, ஆந்திர பிரதேசில் 1 ஸ்டூடெண்ட்டு, யூபியில் 2 ஸ்டூடெண்ட்ஸு, கர்நாடகாவில் 1 ஸ்டூடெண்ட்டு, மகாராஷ்டிராவில் 1 ஸ்டூடெண்ட்டு, தெலுங்கானாவில் 1 ஸ்டூடெண்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் 100% ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிடையாது. பட் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சரியா, சுனை யாதவ் 99.99365%. ஓகேங்களா? இவர் தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு மார்க்கு. ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டை லாஸ்ட் இயர் ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் 65 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 100%. ஏபி அண்டு தெலுங்கானா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 100%. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 100%. ஸோ லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் 100% வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 100% யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 99.99365 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.